3.2 kg லாஸ் ஆகியிருக்கேன். கேபேஜ் ட்ரிங்க், வெள்ளை பூசணி ஜூஸ், பாவக்காய் ஜூஸ், சப்ஜா சீட்ஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபேட் டு ஃபிட் வித் ஆண்டோ. இன்றைக்கி நம்ம ஒரு 4 வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேபேஜ் ட்ரிங்க்கு குடித்து நான் டயட்டில் இருந்தோம் சொல்லி ஒரு 3.2 kg லாஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 200 grams ஆஃப் கேபேஜ் எடுத்துக்கோங்க. அதை அன்னிவனாக இந்தமாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. ப்ளெயின் வாட்டரில் இந்தமாதிரி பாயில் ஆன உடனே இதை தூக்கி அதில் போடுங்க. கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 10 minutes நல்லா பாயில் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ தண்ணி பாதியாக சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. இந்த ட்ரிங்க்கு நல்லா வெயிட் லாஸ் சேஞ்ச் தெரியும். இந்த கேபேஜில் அவ்வளோ யூஸ் இருக்குது. இது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. எப்படின்னா ஹார்ட் டிசீஸ்லாம் க்யூர் பண்ணும், கேன்சர்லாம் க்யூர் பண்ணும். இது வெரி லோ இன் கலோரி. எவ்வளோ நீங்கள் சாப்பிட்டாலும் கம்மி கலோரி தான் இருக்கும். வயிறு ஃபில் ஆகுமே தவிர வெயிட் ஏறாது. உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். இது அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி ஜூஸ். அதில் ஒரு ஆம்லாவும் போட்டுக்கோங்க. 250 grams ஆஃப் வெள்ளை பூசணி எடுத்துக்கோங்க. அந்த தோல்லாம் சீவிட்டு இந்தமாரி தோல் உரித்து வெள்ளை பூசணி அந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காவையும் இந்தமாரி அந்த சீடை எடுத்துகிட்டு இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டு ஒரு 1 glass தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜூஸ் மாதிரி நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சால்ட்டு போடாமே குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். இது நல்லா ஒரு எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. இதில் அவ்வளோ யூஸஸ் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி. ஸோ டீடாக்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் சர்வீஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும் ஏசி? இப்போ திரும்பி அதை சர்வீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுமாரி தான் நம்ம உடம்பும் பல வருஷமாக கண்டதையும் தின்னு இப்படி ஏறி போன உடம்பை இந்தமாதிரி டீடாக்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அப்படிலாம் சாப்பிட்றப்போ அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா டீடாக்ஸ்லாம் பண்ணுறப்போ அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பாவக்காய் ஜூஸ். கசப்பாக தான் இருக்கும், ஆனால் வெயிட் லாஸ் ஆகும். இந்தமாரி 2 பாவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக லெமனும் ஒரு ஃபேட் கட்டுற மாரி, ஃபேட்லாம் பர்ன் பண்ணும். அந்தமாரி யூஸஸ்லாம் இருக்குது. இப்போ நல்லா கட் பண்ண அந்த 2 பாவக்காவை போட்டுருங்க. லெமனை இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் போட்டுக்கோங்க. நான் ஒரு லெமன் போடுறேன். ரொம்ப உங்களுக்கு புளிப்பு ரொம்ப ஏற்றுக்காதுன்னா ½ லெமன் போட்டுக்கோங்க. லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. வெறும் வயிற்றில் குடிங்க. எல்லாமே வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான். இதை குடிச்சிட்டு 1 hour இல்லைன்னா 1 hourக்கு மேலே எதையும் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கசப்பு தான், ஆனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி இதை குடிங்க. வெயிட் பயங்கரமாக கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரிங்க் பார்க்க போகிறோன்னா வைரல் ட்ரிங்க். சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போன ஒரு ட்ரிங்க்கு. அதை நானும் ட்ரை பண்ணேன். வெயிட் லாஸ் ஆச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ½ லெமனு, சுட தண்ணியை ஊற்றிட்டு அதில் இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ½ லெமனை புழிஞ்சிக்கோங்க. 10 minutes விட்டுருங்க. அப்போ தான் அது உப்பி வரும். மாரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் அதை குடிங்க. நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. சப்ஜா சீட்ஸ்க்கு நல்லா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கூல் ஆக நம்ம வெயிட் லாஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எப்பயுமே ஹீட்டாகவே இருந்தது உடம்புனா வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அப்பப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்தமாரி கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.